அன்பிற்கு இனியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளிலே இணைந்து செயலாற்றுவதற்கு அனைவரும் அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்தியாவினுடைய 78வது இந்த சுதந்திர நன்னாளில் இந்திய தேசத்தினுடைய விவசாயிகள் தங்களினுடைய குரலை எதிரொலிக்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக விவசாயிகளினுடைய உற்பத்தி பொருள்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும், விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். விவசாயிகள் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் அவர்கள் விவசாயிகளினுடைய முன்னேற்றத்திற்காக பரிந்துரைத்திருக்கக்கூடிய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். விவசாயிகளினுடைய விவசாய கடன்கள், வங்கி கடன்கள் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி இன்றைய தினம் ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா முழுவதும் டிராக்டர் பேரணி நடத்துவதற்கு அனைத்து விவசாயிகள் சங்கமும் வேண்டுகோள் விடுத்தது. அந்த டிராக்டர் பேரணியை தமிழகத்திலே அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு தலைவர் மதிப்பிற்குரிய PR பாண்டியன் அவர்களுடைய தலைமையில் தமிழகத்திலே 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலே டிராக்டர் பேரணி இன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த பேரணியில் அதற்கு ஆதரவு தெரிவித்து இந்த பேரணியிலே கலந்து கொண்ட பங்கேற்ற கோவை மாவட்டத்தில் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் திரு AS பாபு அவர்களினுடைய தலைமையிலே செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் பொள்ளாச்சியிலும் காரமடையிலும் டிராக்டர் பேரணி நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விவசாயிகள் பங்கேற்பதற்கு முன்வந்தார்கள். இந்த சூழலில் நாடு முழுவதும் டிராக்டர் பேரணி நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட நிலைமையில் கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியிலும் காரமடையிலும் டிராக்டர் பேரணி நடத்துவதற்கு அரசு தடை விதித்தது. காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் AS பாபு அவர்களுடைய தலைமையில் டிராக்டர் பேரணியிலே பங்கேற்பதற்காக அணிதிரண்ட விவசாயிகளை டிராக்டர் பேரணிக்கு தடை விதிக்கப்பட்டு நீங்கள் பேரணி செல்லக்கூடாது என்று உத்தரவிட்டு காவல்துறை நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் AS பாபு அவர்களையும் மற்ற விவசாயிகளையும் அநியாயமாக கைது செய்து அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலைமை இது தமிழகத்திலே இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அனைத்து விவசாயிகளும், விவசாயிகள் சங்க தலைவர்களும், அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த முறைகேடான நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறார்கள். அமைதி பேரணியாக டிராக்டர் பேரணி நடத்துவதற்கான முயற்சியிலே இறங்கிய விவசாயிகளை தங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பதற்காக, உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக அமைதி முறையிலே டிராக்டர் பேரணி நடத்துவதற்கு முயன்ற விவசாயிகளை கைது செய்திருப்பது என்பது விவசாயிகளினுடைய அடிப்படை உரிமையை, கருத்துரிமையை, அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய செயலாகும் என்று அனைவரும் வன்மையாக கண்டிக்கிறார்கள். இது தமிழக அரசினுடைய அச்சத்தினால் ஏற்பட்ட நிலைமை என்றும் தெரிவிக்கிறார்கள். தமிழகத்திலே கடந்த 1970-72 ஆண்டுகளில் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய தலைமையில் கோவை மாவட்டத்திலே துவங்கப்பட்ட விவசாயிகள் போராட்டம் அது தமிழகத்தையே அதிரச் செய்தது. அது தமிழகம் முழுவதும் பரவி வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய ஒரு மாபெரும் போராட்டமாக அது மலர்ந்தது. இது வரலாற்று உண்மையாக இருக்கிறது. அதேபோல கோவையிலே விவசாயிகளினுடைய உணர்வுகள் பீரிட்டு எழுமானால் அது தமிழகம் முழுவதும் பரவி மீண்டும் அத்தகைய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விடுமோ என்று தமிழக அரசு அச்சப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். அதன் காரணமாகவே
இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக நோக்கர்கள் கருதுகிறார்கள். எப்பொழுதுமே திராவிட முன்னேற்றக் கழக அரசு விவசாயிகளுக்கு எதிராகவும் விவசாயிகளினுடைய கோரிக்கைகளை முறியடிப்பதற்கும் அவர்களுடைய உணர்வுகளை தடை செய்வதற்குமான முயற்சியிலே எப்பொழுதுமே முன்னிலை வகிக்கக்கூடியவர்களாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருந்து வந்திருக்கிறது என்பது கடந்த கால வரலாறுகளினுடைய உண்மையாக இருக்கிறது. இந்த நிலைமைகளிலே இருந்து மாறி தமிழக அரசு விவசாயிகளினுடைய உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விவசாயிகளினுடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். விவசாயிகளினுடைய நியாயமான கோரிக்கைக்கு குரல் கொடுப்பதற்கு, தார்மீக ரீதியாக போராடுவதற்கான அவர்களுடைய உரிமைகளுக்கு தடை விதிக்கக்கூடாது என்று அனைத்து தலைவர்களும் விவசாயிகளும் விவசாய சங்க தலைவர்களும் வேண்டுகோள் வைக்கிறார்கள். தமிழக அரசு விவசாயிகளினுடைய நலனிலே அக்கறை கொண்டு விவசாயிகளினுடைய கோரிக்கைகளை பரிசீலிக்கப் போகிறதா, அல்லது தொடர்ந்து விவசாயிகளை நசுக்க வேண்டும் என்கிற முறையிலே செயலாற்றப் போகிறதா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. புதிய சட்டத்தை போட்டு தள்ளி கொடை பிடிச்சிருங்க, கொஞ்சம் மேலே தூக்கு. வாசம் சீக்கிரம் வாங்க, இங்கே வாங்க, வண்டி அப்படியே வாங்க. இங்கே வந்துட்டாங்கல்ல. நண்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. ரங்கசாமி ரங்கசாமி அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு. அனுமதியோட அனுமதி கொடு, பேரணிக்க அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு, பேரணிக்க அனுமதி கொடு. ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், ஓய மாட்டோம், கோரிக்கை நிறைவேறும், ஓய மாட்டோம். நடத்து போங்க, நடத்து மாட்டோம், ஓய மாட்டோம், கோரிக்கை நிறைவேறும் வரை ஓய மாட்டோம். வாங்க, வணக்கம். வணக்கம் வணக்கம். அண்ணா அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. என்ன வண்டிக்குள்ள வச்சிடலாம், வண்டிக்குள்ள வச்சிடலாம். நான் வண்டிக்குள்ள வச்சிடலாம். இங்கே வாங்க. ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு சுதந்திர தின 78வது நன்னாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியா முழுவதும் டிராக்டர் பேரணி நடப்பது என்று தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களை
ஒடுக்குவதற்கும் அச்சுறுத்துவதற்கும் அடிப்படை நோக்கம் கொண்டதாகும். அதனை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதிகளை பிரதமர் நிறைவேற்ற வர வேண்டும். எம்.எஸ். சாமிநாதன் குழு பரிந்துரையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி பொருளுக்கு லாபகரமான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும். விவசாயிகள் பெற்றுள்ள கடன் நிலுவையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். கடன் வசூல் என்கிற பெயரில் பில்லர்களை வைத்து விவசாயிகள் அச்சுறுத்துவதை ஏற்க மாட்டோம். இலவச விவசாயிகளுக்கான மின்சாரத்தை ரத்து செய்ய அடிப்படை சட்டம் இந்தியா முழுவதிலும் இந்த உழவர்களுடைய டிராக்டர் பேரணி நடைபெற்றிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை அருகே பொன்னேரியிலும் இந்த போராட்டம் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் தற்போது டிராக்டர் பேரணி நடைபெற்று வருகிறது. இந்தியா முழுவதிலும் மத்திய அரசுக்கு மக்கள் விரோத கொள்கைகளை, விவசாயிகளுக்கு விரோத சட்டங்களை எதிர்த்து மக்களை அச்சுறுத்துகிற இந்த குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெறும் என்கிற அடிப்படை நோக்கோடு இந்த பேரணியை நடந்தது.